السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது ஒன்று கொண்டும் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு செய்வதற்குண்டான வழிகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான இரண்டு செய்திகள், ஒன்று இறை அச்சம், இரண்டாவது பாவ மன்னிப்பு, இஸ்திக்பார், தக்குவா. யாரெல்லாம் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருளை வழங்குகிறான் என்றும், அதே நேரத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், தன்னுடைய அருளை வழங்குகிறான் என்ற செய்திகளை குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாகவும் நபிகளாருடைய போதனைகள் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 49வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இன்னமல் மோமினூன இஹ்வத்துன், இறை நம்பிக்கையாளர்கள் அனைவர்களும் சகோதரர்களே. யாரெல்லாம் இறை நம்பிக்கையாளர் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் சகோதரர்கள் தான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்கள் சகோதரர்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள், உங்கள் சகோதரர்களுக்கிடையே நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் நினைச்சான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து நடந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய அருளை உங்களுக்கு வழங்குவான் என்ற ஒரு செய்தியையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு, அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 57வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது, இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு கூடுதலாக 2 மடங்கு அல்லாஹ் செய்கிறான், அருள் செய்கிறான் என்ற செய்தியை இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வஆமினு பி ரசூலிஹி, அவனுடைய தூதரையும் நீங்கள் நம்புங்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், யுதிக்கும் கிஃப்லைனி மிர் ரஹ்மத்திஹி, அவன் தனது அருளை உங்களுக்கு 2 மடங்காக வழங்குவான். அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளணும், அது மட்டும் இல்லாம அவனுடைய தூதரையும் நீங்கள் நம்பணும். இந்த 2 விஷயங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், உங்களுக்கு அருளை 2 மடங்காக அவன் வழங்குவான். வ யஜ்அல் லக்கும் நூரன் தம்ஷூன பிஹி, அது மட்டும் இல்லை உங்களுக்கு அல்லாஹ் ஒளியையும் தருவான், அவன் உங்களுக்கு அவனுடைய ஒளியையும் உங்களுக்கு ஏற்படுத்துவான், அந்த ஒளியில் தான் நீங்கள் நடப்பீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஓ யக்ஃபிர் லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், மேலும் உங்களை மன்னிப்பான். அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவனும் நிகரிலா அன்பாளனாகவும் இருக்கின்றான் என்று இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இறை எச்சத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்பது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் நமக்கு அருளை வழங்கி விட்டான் என்றால், அல்லாஹ் தன்னுடைய கருணையை நமக்கு வழங்கி விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பை நமக்கு வழங்கி விட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக நாளை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் தான் நாம் இருப்போம். ஏன்னா இந்த இறையச்சம் பிரதானம். இது இல்லைன்னா இன்னைக்கு இப்ப கூட நம்ம வந்திருக்க முடியாது. தக்குவா இல்லைன்னு வைங்களேன், நம்மளால எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய நபரா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆலிமிசாவா இருக்கட்டும், தக்குவா இல்லைன்னு வச்சிங்கன்னா அல்லாஹ் தூக்கி கடாசி விட்டுருவான். ஏன்னா இஸ்லாத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த கடமையை சொன்னாலும் அந்த கடமையில் அல்லாஹ் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, தக்குவாவை தான் எதிர்பார்ப்பான்.
தொழுகையாளியாக இருந்தாலும் அந்த தொழுகையில் உள்ளச்சம் இருக்கணும், தக்குவா இருக்கணும். தொழுகை கூட எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். இந்த தொழுகை உங்களை என்ன செய்யும்? தீமையான காரியத்தை விட்டும் வெட்கக்கேட்டை விட்டு உங்களை அது தடுக்குங்க. அல்லாஹ் தொழுகை தக்குவாவை தரக்கூடிய ஒரு இபாதத். நம்ம அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறோம், வணங்குறோமா இல்லையா? இந்த தன்மை தான் வெளியே போன உடனே வரணும். அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நாம் தொழக்கூடிய நேரத்தில் அந்த தொழுகை உங்களை என்ன செய்யும்? மானக்கேட்டை விட்டும் தடுக்கும், தீமையான காரியத்தை விட்டும் தடுக்கும். அப்ப தொழுகை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது இறையச்சத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கடந்த மாசத்துல ரமலான்ல நோன்பு வச்சோமே, இந்த நோன்பு கூட எதற்கு? அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு நாம கடமையாக்கி இருக்கிறோம். எதுக்கு? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுடையவளாக நீங்கள் ஆவதற்காகத்தான். தொழுகை பற்றி சொல்லும் பொழுது, நோன்பை பற்றி சொல்லும் பொழுது இப்ப அடுத்தது தயாராகிறாங்க. ஆரோக்கியமும் செல்வம் உடையவர்கள் ஹஜ்ஜிக்கு போவதற்கு. இந்த ஹஜ்ஜி கூட என்ன சொல்றான்ல, நீங்க ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது எல்லாத்தையும் திரட்டிக்குங்க, எல்லா பொருளையும் நீங்க எடுத்துக்குங்க. ஆனால் எடுக்க வேண்டியது பிரதான என்னதுதான்? தக்குவா தான். தக்குவாவோடு வா, தக்குவாவோடு வந்தா தான் உனக்கு கூலி கிடைக்கும். அப்ப ஹஜ்ஜை பத்தி சொல்லும் பொழுது, நோன்பை பத்தி சொல்லும் பொழுது, தொழுகை பத்தி சொல்லும் பொழுது, வணக்க வழிபாடுகளில் பிரதானமா இருக்கக்கூடிய குர்பானி, இந்த குர்பானியை பத்தி எல்லாம் பேசுறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த இறைச்சியோ அந்த மாமிசமோ அந்த பிராணியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை சேராது. மாறாக என்னதான் சேரும்? தக்குவாதான், இறையச்சம் தான் சேரும். இப்ப பிரதான அமல்கள் இதெல்லாம் இஸ்லாத்துடைய பேசு. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, குர்பானி இதெல்லாம் இஸ்லாத்துடைய ஃபண்டமெண்டல். இந்த ஃபண்டமெண்டல் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? தக்குவாவை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஆக அன்புக்குரியவர்களே, தக்குவா என்பது ஆக நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பண்பு. இந்த பண்பு இல்லைவங்கள ஒரு நாள் நாளை மறுமையில ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு சொர்க்கத்தை கொடுக்குறோம் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நீங்க திருமறை குர்ஆனை படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், சொர்க்கம் யாருக்கு என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது தக்குவாதாரிகளுக்கு தான், இறையச்சமுடையவர்களுக்காகத்தான் அந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தக்குவாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான். நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்துல இறையச்ச உடையவனாக வாழ்வதற்கு நாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், உனக்கு நான் பயந்து வாழணும், உனக்கு நான் அஞ்சி வாழணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் நிறைய துவா கேட்டாங்க. நம்முடைய உள்ளம் தக்வாவோடு இருக்கணுங்கிறதுக்காக நிறைய துவா கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கிறேன், தக்வா இறை அச்சத்தை கேட்கிறேன், சுயமரியாதையை கேட்கிறேன், செல்வத்தையும் கேட்கிறேன். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்துக்கு இறை அச்சத்தை தா, என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்தி. அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளம் உன்னுடைய வழிபாட்டின்பால் திரும்பணும். என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கணும்? உன்னை நினைக்கணும், உனக்கு பயப்படணும், உன்னுடைய வழிபாட்டின்பால் திரும்பணும். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதிகமான துவா செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த தக்வாவினால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? 2 மடங்கு அருள் புரிவான், அவனுடைய மன்னிப்பை நமக்கு வழங்குவான் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி பாவ மன்னிப்பு, அல்லாஹ்விடத்துல நாம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரத்தில் அப்பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கு தன்னுடைய அருளை வழங்குவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு நபியை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரு? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சாலிஹ் நபி பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த சாலிஹ் நபி தன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்ன ஒரு செய்தி. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து கேட்கிறாங்க, கால யா கௌமி லிம தஸ்தஅஜிலூன பிஸ்ஸய்யிஅதி கப்லல் ஹஸனா. என் சமுதாயத்தினரே, நன்மைக்கு முன் தீமையை ஏன் விரைந்து தேடுகிறீர்கள்? சொல்லிட்டு அவங்க சொல்லி காட்டுறாங்க, வலா தஸ்தக்ஃபிரூனல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் அருள் செய்யப்படுவதற்காக, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வதற்காக அல்லாஹ்விடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேட மாட்டீர்களா? அப்படி கேட்கிறாங்க. சாலிஹ் தன்னுடைய சமுதாயத்தை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேட மாட்டீர்களா? அப்ப இதுல என்ன விளங்குது? பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்?
தன்னுடைய அருளை வழங்குவான். அப்போ இந்த பாவ மன்னிப்பையும் நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்தை அதிகமாக கேட்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, நான் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலே 100 முறைக்கு மேலே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை, இறைவா என்னை நீ மன்னித்து விடு, என்னுடைய திரும்புதல் உன்னிடம் தான் இருக்கிறது, நான் உன் பக்கமே திரும்பி விடுகிறேன் என்ற இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. அப்போ பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய அருளை என்ன செய்வான்? நமக்கு வழங்குவான் என்று இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இன்னும் சில செய்திகள் இருக்கிறது, அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் நாம் தெரிந்து கொள்வோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.